இன்றைய பதிவில் காலம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்ட், அதை பற்றிய விவரங்களை காண்போம். காலம் பொன் போன்றது. நேரத்தை எப்படி வீணாக்காமல் பாதுகாப்பது? தூக்கம். தேவைக்கு அதிகமாக தூங்குவதால் நேரம் மட்டுமல்ல, ஆரோக்கியமும் வீணாகிறது. ஒரு மாறுதலுக்கு மணி நேரம் தாமதமாக படுக்கச் சென்று 1 மணி நேரம் முன்னதாக எழுந்திருக்கலாமே. வெறும் சோம்பல், உடல் சோம்பல், மன சோம்பல், எதுவானாலும் பொழுது பயனற்று போகிறது. எந்த வேலையும் நடைபெறவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. எப்படி முன்னேற்றம் வரும்? எதிலும் தெளிவில்லை, எந்த லட்சியமும் இல்லை, எண்ணங்களில் தெளிவில்லை, எதிலும் தீவிரமாயில்லை. தினமும் காலையில் எழுந்தால் என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. செயல் திட்டங்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை தெளிவில்லாமல் இருந்தால் நேரம் இறக்கை கட்டி பறந்துவிடும். நமது வளர்ச்சிக்கு உதவாத செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் வருடங்களைப் போல வீணாகலாம். நீங்கள் ஏன் வெற்றி பெறவில்லை? அனைத்து வெற்றியாளர்களும் உணர்ந்த திருப்புமுனை தருணம். காலம் கடத்துவது. நினைத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் அவர் வரட்டும், நல்ல நாள் நேரம் வரட்டும், சனிப்பெயர்ச்சி நடக்கட்டும், குரு வரட்டும், இருக்கும் வேலைகள் முடியட்டும் என்று வரிசையாக காரணங்களை கண்டுபிடித்து மணிகளை நாட்களை ஓட்டுபவர்கள் நேரத்தை வீணாக்குகிறோம் என்று தெரியாமலேயே வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒத்தி போடுவது. என்ன ஆகுமோ என்ற விளைவுகளை பற்றிய பயம், என்ன நினைப்பார்களோ என்ற விமர்சனம் பற்றிய பயம், எப்படி ஆரம்பிப்பது, யாரை அணுகுவது, இப்போ என்ன அவசரம் என்று இப்படி பல காரணங்களால் காரியங்களை ஒத்தி போட்டு கொண்டிருந்தால் காலம் போன காலத்தில் கடவுளை நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. தயக்கம். நல்ல திட்டம் இருக்கும், ஆனால் தன் மீது முழு நம்பிக்கை இல்லாததால், திட்டம் பற்றிய சந்தேகம் முழுமையாக போகாததால் வருடங்களை விழுங்கி கொண்டிருப்பவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பவரை பார்த்து நின்ற இடத்திலேயே நிற்க வேண்டியதுதான். நேரம் நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வீணாகிறது தெரியுமா? முடிவெடுத்தல். முடிவெடுக்கும் காலத்தை ஓட்டுவது, தவறாக முடிவெடுப்பது, இதெல்லாம் எங்கே கொண்டு போய்விடும்? இன்று முடிவெட்டலாமா? இக்கடிதத்தை இன்று எழுதலாமா? இன்று என்ன கலர் ட்ரெஸ் போடலாம் என்று தினசரி காரியங்களுக்கெல்லாம் முடிவெடுக்க திணறினால், தாமதம் செய்தால் நேரம் என நின்று கொண்டாயிருக்கும். இப்போது தெரிகிறதா நம்முடைய நேரம் எப்படி தொலைகின்றது என்று? பீக் என் ரூல்ஸ். இது வீழ்ச்சி அல்ல, இது உனக்கான ஆரம்பம். ஒரு வருடம் தொடக்கத்திலும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு புதிய முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை செய்வதற்கான சத்தியத்தை செய்வோம். அது நமது லட்சியமாக இருக்கலாம், ஒரு வேலையை செய்து முடிப்பதாக இருக்கலாம், ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கலாம், பாடங்களை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், கெட்ட பழக்கங்களை கைவிடுவதாகவும் இருக்கலாம், உடல் பலத்தை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகளாகவும் இருக்கலாம் என்று இப்படி ஒவ்வொருவரும் தங்களை நிலைமைக்கு ஏற்றாற்போல் இலக்குகளையும் அதன் தன்மைகளையும் தீர்மானித்து வைத்துக் கொள்கிறோம். ஒரு சிலரே இதில் வெற்றி பெறுகிறார்கள். மற்றவர்கள் சபதம் எடுத்த புத்தாண்டுகள் அன்று மட்டுமே இந்த பழக்கங்களை கடைப்பிடிக்கிறார்கள். மற்ற நாட்களில் மறந்து விடுகிறார்கள். இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் 2.5 மாதங்கள் தான் உள்ளது. இனியும் வீணாதே. எடுத்த சபதத்தை நிறைவேற்ற இதுவே இந்த ஆண்டின் இறுதியும் உறுதியான தருணம். பீக் என் ரூல்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.